க்ரீம் பூச வேண்டாம், பியூட்டி பார்லர் போக வேண்டாம், ஃபேஷியல் பண்ண வேண்டாம். உங்கள் முகம் எப்பயுமே பளபளன்னு இருக்க இந்த மசூர் பருப்பு சோப் இருந்தால் போதும். வெறும் 5 நிமிஷத்தில் இந்த சோப்பு எப்படி ரெடி பண்ண போகிறோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மாணிக் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கின் கேர் டிப்புங்க. நிறைய பேருக்கு வெயில் காலத்தில் முகத்தில் பிம்பிள்ஸ், ட்ரைனஸ், இச்சிங்னு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு நாள்பட்ட இந்த மாதிரி முகத்தில் கருமை படர்ந்துருக்கும். இதுக்குன்னு நமக்கு பியூட்டி பார்லர் போக டைம் இருக்காது, ஃபேஷியல் வீட்டிலே பண்ணலான்னா கூட நேரம் இருக்காது. அப்படிப்பட்டவங்க இந்த மசூர் பருப்பு பயன்படுத்தி இந்த 3 விஷயங்கள் செய்யுங்க. இந்த மசூர் பருப்பில் இருக்கிற சத்துக்கள் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இது நம்ம ஸ்கின்னை இமீடியட்டாக பிரைட்டனாகவும் நல்லா லைட்டன் பண்ணும். நம்ம ஸ்கின்னில் வரக்கூடிய டேனை ரிமூவ் பண்ணும். நம்ம ஸ்கின்னில் பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கும். இந்த மசூர் பருப்பு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நம்ம ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற விடணும். அடுத்தது நான் எடுத்துருக்கிறது கசகசா. இந்த கசகசா நம்ம ஸ்கின்னை எப்பயுமே நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும், ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். இது கூடவே ஒரு 10-12 பாதாம் பருப்பு. இந்த பாதாம் பருப்பு நம்ம ஸ்கின்னை நேச்சுரலாகவே நல்லா க்ளோயிங்காக மாற்றி கொடுக்கும். பாதாம் கசகசா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதையும் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. இந்த 3 பொருட்கள் பயன்படுத்தி 3 விதமான ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அது என்னென்னு பார்க்கலாம். முதல் ஐடியா, இப்போ நம்ம நைட்டெல்லாம் ஊற வச்ச இந்த பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. பருப்பு ஊற வச்ச அந்த தண்ணியும் சேர்த்து அரைங்க. இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு இதை நீங்கள் ஒரு துணியிலையோ இல்லை இந்த மாதிரி வடிகட்டியிலையோ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுங்க. ஃபில்ட்ரு பண்ண மசூர் பருப்பு தண்ணி, இந்த ஃபில்டரில் இருக்கிற இந்த மசூர் பருப்பு திப்பி, இது ரெண்டையுமே நம்ம பயன்படுத்தணும். அதனால் இது ரெண்டையுமே தனித்தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நைட்டில் ஊற வச்ச பாதாம் பருப்பு, கசகசா அதையும் நம்ம மிக்சியில் அரைக்கணும். ஆனால் இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த செஞ்சுக்கணும். அது என்னென்னா, இந்த பாதாம் பருப்பில் இருக்க அதோட தோலை உரித்து எடுத்துருங்க. நைட்டே ஊற வச்ச பாதாம் பருப்பு, கசகசா இதையும் அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இதை அரைக்கும்போது நமக்கு பால் மாதிரி கிடைக்குங்க. இந்த பால் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. பாதாம் பருப்பு, கசகசா இது ரெண்டையும் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி பயன்படுத்தி உங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின் இமீடியட்டாக ஒரு பிரைட்டன் லுக்கு கிடைக்குங்க. இந்த பாதாம் பருப்பு, கசகசா இதை நம்ம இது போல் துணியில் வடிகட்டி எடுத்தோன்னா இதோட பால் நமக்கு கிடைச்சிரும். நல்லா நைஸான துணி பயன்படுத்தி பிழிஞ்சி எடுங்க. எந்த அளவு உங்களால் பிழிய முடியுமோ அந்த அளவு சுக்காவாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதே போல் தாங்க இந்த துணியில் இருக்க இந்த பாதாம் பருப்பு திப்பியை தூக்கி போட்டுறாதீங்க. அதையும் நீங்கள் ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் நம்மளோட பாதாம் பருப்பு, கசகசா பால் ரெடி ஆகிடுச்சு. 1000-2000 கடையில் க்ரீம் எல்லாம் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் பாதாம் பருப்பை இந்த மாதிரி ஒரு முறை பயன்படுத்துங்க. உங்கள் ஸ்கின் நேச்சுரலாகவே க்ளோவாகவும் ஷைனாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பாதாம் பால், கசகசா பாலை ஒரு பவுலில் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. இந்த கலவையை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா அந்த ஜெல் இந்த பாலோட மிக்ஸ் ஆகணும். இது போல் கலந்து எடுத்துகிட்டு இது ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்போ பயன்படுத்தணும், இது எதுக்குன்னு நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். அடுத்தது நம்ம பாதாம் பருப்பு, கசகசா அதை வடிகட்டினதுக்கப்புறம் இது மாதிரி மீதி இருக்கிற அந்த திப்பி எடுத்துக்கோங்க. இது கூடவே மசூர் பருப்போட அந்த திப்பியும் எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம அடுத்து சேர்க்க போகிறது கொஞ்சமாக மஞ்சத்தூள், கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அடுத்தது இன்ஸ்டன்ட் காஃபி பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இதையும் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வாரம் ஒரு முறை இந்த பேஸ்ட்டை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது கூட இன்னும் 2 பொருள் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நான் சேர்க்குறது வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த வெள்ளை சர்க்கரை நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டர்ட், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி தரும். இது கூடவே தேன் சேர்த்துருக்கேன். தேன் நல்லா நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைசராக வச்சுக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து இதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு 15-20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். இதில் நம்ம சுகர் போட்டிருக்கிறதுனால இது ஸ்க்ரப்பாகவும் வேலை செய்யும். ஸ்கின்னில் இருக்கிற அழுக்கை க்ளீன் பண்ணவும், ஸ்கின்னில் எந்த விதமான அழுக்கு, டெட் செல் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வாரம் ஒரு முறை உங்களுக்கு டைம் இருக்கும்போது இதை நீங்கள் இது போல் ஒரு ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணி ஸ்கின்னை எப்பயும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாங்க. நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம 2வது டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சோப்பு தான் செய்ய போகிறோம். இந்த சோப்பு செய்கிறதுக்கு சோப் பேஸ்னு ஆன்லைனில் விற்குது, அது வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு கிடைக்கல, அது வாங்க சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பியர் சோப்பு ஒரு 2 எடுத்துக்கோங்க.
எடுத்துக்கோங்க. இந்த 2 சோப்பையும் கேரட் துருவுறது பயன்படுத்தி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நம்ம துருவிட்டு யூஸ் பண்ணும்போது இது குயிக்காக நமக்கு ரெடி ஆகிடுங்க. அதனால தான் இது போல் துருவி எடுத்துருக்கோம். துருவி எடுத்த சோப்பை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிற அந்த மசூர் பருப்போட அந்த சாறு எடுத்துருக்கேன். இது கூடவே பாதாம் பருப்பு, கசகசா அதோட பாலையும் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது மஞ்சத்தூளுங்க. இந்த மஞ்சத்தூளை நம்ம இப்படி பயன்படுத்தும் போது முகத்தில் பிம்பிள்ஸ்ங்கிறது வராது. சில பேரால் மஞ்சள்லாம் பூசி குளிக்க நேரம் இருக்காது. பொதுவாக லேடிஸ்க்கு முகத்தில் அங்கங்கே தேவையற்ற முடிகள் வளரும். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த மஞ்சத்தூள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இது கூட கடைசியாக நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். இதெல்லாம் கலந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட பியூட்டி சோப்புக்கு தேவையான எல்லா விஷயமும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சோப்பு செய்யலாம். சோப் செய்கிறதுக்கு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அது உள்ளே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம சோப்பு துருவி வச்சுருக்க அந்த பாத்திரத்தையும் வச்சிடலாங்க. அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பக்கத்தில் இந்த மாதிரி சோப் மோல்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா சின்னதாக இருக்கிற பவுல் இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ அடுப்பில் டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த சோப்பு நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு. சோப்பு உருகுனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசூர் பருப்பு, பாதாம் பருப்பு, கசகசா இந்த கலவையை இதில் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த 2 பொருட்களும் மிக்ஸ் ஆன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சோப் லிக்விட் சூடாக இருக்கும்போதே மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இந்த சோப்பு டக்குன்னு வேணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும். அப்படி இல்லை ஃப்ரீசர்லலாம் வைக்க வேண்டாம் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் விட்டால் போதுங்க. நம்மளோட சோப்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. மசூர் பருப்பு சாப்பிட மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நேச்சுரலான பியூட்டிக்கும் நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னை க்ளோயிங்காக பிரைட்னிங்காக மாற்றி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த சோப்பை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது பியூட்டி பார்லர் போக வேண்டாம், எந்தவித க்ரீமும் முகத்துக்கு பூச வேண்டாம். நேச்சுரலாக நம்ம முகம் எப்பயும் க்ளோவாக பளபளன்னு மின்றதுக்கு இந்த சோப்பு போதுங்க. இதுவரையும் நீங்கள் பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. 3வது டிப்பு, பாதாம் பால், கசகசா பால் கூட ஆலோவேரா ஜெல் கலந்து இந்த மாதிரி க்ரீம் போல் ரெடி பண்ணியிருக்கோம். இது எதுக்காகனா இது கண்களுக்கு கீழே இருக்கிற கருவளையம், கண்ணை சுற்றி இருக்கிற சுருக்கங்கள் இதை போகிறதுக்கு இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் முகத்தில் பிம்பிள்ஸ்லாம் இருந்து அந்த இடம் டார்க் ஸ்பாட் மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல இதை பூசலாங்க. இதை நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு தூங்க போங்க. மசூர் பருப்பு, பாதாம் பருப்பு, கசகசா இது 3 பயன்படுத்தி காசு மிச்சம் பண்ணக்கூடிய இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 ஐடியாக்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.